பணக்கார கந்தன் என்று சொல்லுவார். சன்னதியை அன்னதான கந்தன் என்று சொல்லுவார்கள். பாருங்க, ஒரு வெள்ளைக்கார பிள்ளை வந்து அப்பா தூக்கி வச்சு காட்டி கொண்டு இருக்கிறார். பாருங்க, இங்கே அடுத்த ஒரு அம்மா ஒரு ஆள் வெள்ளைக்கார பிள்ளையை தூக்கி வச்சுக்கிறேன். அப்படியே நிறைய பேர் வரீங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலிக்கான நினைக்கிறோம்னா யாழ்ப்பாணத்துக்கு நல்லூருக்கு தான் வந்த நாங்கள். இன்னைக்கு வந்து நல்லூர் திருவிழா தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துக்கொள்ள போறீங்க. என்ன மாதிரி நடக்குது சகல விஷயங்களை வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்ள நீங்களும் பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கு. நிறைய மக்களாக வந்து 10ஆம் திருவிழா மஞ்சத்துக்கு பிறகு நடக்கிற திருவிழா எல்லாமே ஒரு விசேஷமா நடக்கிற திருவிழாக்கள். இன்னைக்கு வந்து 16ஆம் திருவிழா நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு வந்து நிறைய மக்கள் வாகனங்கள் ஒவ்வொரு திருவிழாவுக்கு வந்து ஒவ்வொரு புதுமையான வாகனங்கள் எல்லாம் முருகன் விளம்பெறுறவர். அதில் நாங்கள் உள்ள போய் காட்டிக்கொள்ள போறோம். நீங்களும் பார்த்து என்னமே சொல்லிக்கொள்ளுங்க. அதுக்கு காலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நான் இப்ப காலைக்கு போறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து தெற்கு பக்க கோபுரத்தால் வந்து உள்ளே போய் கொண்டுருக்கோம். எங்களை காட்டி கொண்டு போகிறேன். நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எங்களை போய்க்க வந்து காட்டி கொண்டு போகிறேன். என்ன மாதிரி இருக்குண்டு பாருங்க. இது தெற்கு பக்க கோபுரத்தையும் உங்களை காட்டிக்கொள்றேன் பாருங்க. அடிக்கடி இந்த காட்டிக்கொள்றேன் வருது. அதை திருத்திக் கொள்றேன். அதுவும் அப்படிதான் வருது பாருங்க. எங்களை வந்து கோபுரத்தால் வந்து உள்ள நாங்கள் பாதுகொள்ளலாம். அதை விட அதுலேயும் ஒரு வாசல் இருக்கு. அதால் வந்து சாமி விளம்பரைக்கு நாங்கள் பாதுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதையும் வந்து காட்டுறோம் உங்களுக்கு. சாமி வந்து உள்வீதி வலம் வந்து கொண்டு இருக்குது. அதான் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நிறைய மக்கள் உள்ள வந்து சாமி வேறுங்க உள்வீதி வலம் வந்து கொண்டு இருக்குது. உள்ள இருந்து பார்க்குற மக்களுக்கு நல்ல ஒரு அழகா இருக்கும். சாமி கிட்ட வந்தோடனே அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம். நல்ல ஒரு அழகா இருக்கும். நல்ல ஒரு ஆலயத்துக்குள்ள வந்து காணொலி எடுக்கிறதுக்கு வந்து தடை. அதில் வந்து உள்ள போய் நாங்கள் காணொலி எடுக்க இல்லாத சமயத்திலேயும் ஒரு ஆள் வந்து ஃபோன் உள்ள தூக்கி பறிபட்டதை வந்து நீங்கள் சில காணொலிகளில் பார்த்துருப்பீங்க. அப்படியே காட்டுறன் தொடர்ந்து சாமி வர்றதை இதெல்லாம் நல்ல ஒரு தங்கமா ஜொலிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. நிறைய மக்கள் உள்ளே நின்று பார்க்கணும். அதை விட நிறைய மக்கள் இந்த வாசலாலயம் வந்து பாவின் இப்போ உள்ள இடம் இப்போதான் வந்து ஒரு இருக்கணும்டா உள்ள போக முடியலண்டா இந்த வாசலாலயம் வந்து பார்த்து கொள்வினோம். என்ன மாதிரி சாமி வந்து கொள்ளுதுன்றதை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வாசலாலயம். குடையும் வந்து தங்கமா இருக்குது. சாமியும் வந்து அப்படியே ஒரு தங்கமாக மின்ற மாதிரி தான் இருக்கு பார்க்க. இவங்களை தொடர்ந்து காட்டுறேன். நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த சாமி வந்து இதால வந்து திரும்ப போகுது. நல்ல பக்தர் வெள்ளத்துல வந்து மிதந்து கொண்டு சாமி போகுது பாருங்க. எவ்வளவு மக்கள் உள்ள நிக்கணும் என்று பாருங்க. நிறைய மக்கள் உள்ள நிக்கணும். பார்க்க வந்து ஒரு அழகாக இருக்கும். நிறைய பேருக்கு நல்லூருக்கு வரணும் என்று ஆசை இருக்கும். நிறைய பேர் வந்து வெளிநாள்ல இருந்து நல்லூருக்கு வந்திருப்பினும் விராதகர் வந்து நீங்கள் எப்படியான காணொலி வாயிலாக வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சாமி நல்ல கிட்ட வந்துட்டு பாருங்க அவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து திரும்புது பாருங்க சாமி. சாமியை தூக்குற எல்லாரும் வந்து சிவப்பு இது கட்டி நல்ல ஒரு அழகாக இருக்கு பார்க்கவே. ஸோ இனி வந்து வெளியில வரைக்கும் உங்களை காட்டிக்கொள்றேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து அங்கே முன்பக்கம் போக போகிறோம். முன்பக்கம் போய் என்னமே நடக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நிறைய மக்கள் உள்ளே வந்து நிறைய மக்கள் இருக்கிறோம். இன்னும் நிறைய மக்கள் வந்து இருக்கிறோம். சரியா வந்து 6 மணிக்கு சாமி வெளி வீதி விளம்பர தொடங்க. அந்த நேரம் வந்து நிறைய மக்கள் வந்து இப்போ கொஞ்சம் வழியாக இருக்குது. வழிப்பக்கம் போக வந்து எல்லாமே வந்து மக்கள் நிறைஞ்சிரும்னு தான் சொல்லலாம். எங்களை காட்டி கொண்டு போகிறேன். ஏற்கனவே வந்து இந்த மழை வந்த நேரம் வந்து காணொலி போட்டுருந்தேன். அதுக்கு பிறகு மழை ஒன்றுமே இல்லை. நான் காணொலி ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து மழை நின்றுட்டுது. அதுக்கு பிறகு மழை வந்து பெருசாக இல்லை.
நிறைய மக்கள் எல்லா பக்க வீதிகள் 4 பக்க வீதிகளும் வந்து வந்து கொண்டிருக்கணும். இப்போ மரங்களுக்குள்ளேயும் வந்து நிறைய மக்கள் இருக்கணும். எல்லாமே ஃபுல்லாகிடும். சப்பரம் அதுக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்ச விஷயம் தானே, நல்லூர் ஆண்டவனே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வெளிநாட்டு புலம்பெயர் உறவுகள் சரி நிறைய பேர் இருக்க நிற்கணும். இதை தொடர்ந்து உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி. முன்னுக்கு பாருங்க எவ்வளோ மக்கள் பாருங்க, நிறைய பேர் எல்லாம் மணல் எல்லாம் இருந்திருக்கணும். சின்ன பிள்ளைகள்லாம் மண்ணில் வீடு கட்டி விளையாடினோம். அப்படியே நிற்கணும் பாருங்க. மற்ற வந்து அந்த நீட்டுக்கு சுகத்தை கயிறம் போட்டிருக்காங்க. அந்த பக்தர்கள் உள்ள நின்றா சாமி தூக்கி கொண்டு இடைஞ்சலாக இருக்கும். அதில் சுகத்தை கயிறம் பாருங்க போறது. இப்போ தற்சமயம் நிற்கலாம் சாமின்னு வெளியில் வரையில, வெளியில் வந்த பிறகு நிற்கலான்னு நிற்கிறேன். நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. தொடர்ந்து காடுகள் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறோம். நிறைய பாரி கொண்டிருக்கிறோம். அப்படியே நிறைய மக்கள் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால் வந்து மக்கள் வந்து கற்பூர சட்டியில் வந்து கற்பூரம் போட்டு அதை வந்து வேண்டுதலுக்கு தேங்காய்களை வந்து உடைச்சு கொண்டிருக்கிறோம். பாருங்க, அதையும் காட்டிக்கொள்கிறேன். எங்களை வந்து சாமி விளம்பர வேண்டிய வாகனத்தை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. இதில் வந்து முன்னுக்கு வந்து சிங்க முக வாகனம் பாருங்க வச்சிருக்கணும். இதில் அப்படியே காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. இந்த வாகனம் வந்து நல்ல இதாக இருக்கு. அங்கே வந்து ஜாலி முகம்னு சொல்றேன்னு நினைக்கிறேன். இப்படி வாகனம் இருக்குது, 3 வாகனங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பெயர்? கந்தசாமி. இந்த நல்லூர் கோயிலை பற்றியும் திருவிழா பற்றியும் சொல்லுங்களேன். உங்களுக்கு நான் இருக்கிறோம் தம்பி கருத்தூர். ஓகே. நல்லூரை பற்றி எங்களுக்கு நாங்கள் அறிஞ்சவங்கள சங்கிலியங்காலத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து இந்த கோயில் தோன்றிவிட்டது. அவர் சங்கிலியன் இருக்கிற காலத்தில் நல்ல சீரஞ்சிறப்பாக நடந்தது. இப்போ இதுவரைக்கும் அப்படி நடந்தோன்றிருக்கு. இப்போ வந்து பின்னர் ஒவ்வொரு வருஷமும் உலகங்களிலிருந்து பல பாகங்களிலிருந்தும் அடியார்கள் வந்து இந்த ஆலய தரிசனத்தையும் தங்கள் நீதிக்கரணையும் செய்துவிட்டு ஒவ்வொரு முறையும் போகிறவங்க. இங்கே சிறு வீதியாக இருக்கிறபடியா சில இடங்களில் பெரிய வீதி. பின்னால் இப்போ வெல்ற கோயில் மாதிரி இருந்தால் பெரும் வீதியில் இருந்தது. இது ஒரு சின்ன வீதி என்றபடியால் இடப்பிறப்பு குறைவண்டபடியால் இதில் அதிக சனங்களை கொள்வது மிகவும் கஷ்டம். என்றாலும் உள்ள அடியார்கள் தங்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றி போட்டு உடனுக்குடனே தங்களோட வீடுகளுக்கு திரும்பி சென்று விடுறாங்க. தேர் திருவிழா, சப்பர திருவிழாக்கள் அதிக அளவாக பார்க்கலாம். தேர் திருவிழா, சப்பர திருவிழா, தீர்த்தம், இந்த திருவிழாவில் இந்த வீதிகள் குறுகலாக இருக்கிற சரியான சனங்கள் வந்து சேரும். இது ஒரு வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயில். எங்களோட இலங்கை தமிழர்களுக்கு ஒரு பிரதானமான கோயில். மற்ற எங்களை சிங்கள பிள்ளைகளும் வந்து இந்த கோயிலை தரிசிக்க காணக்கூடிய இருக்கிறது. இந்தியாவிலிருந்து அதிகமான பக்தடியார்கள் இந்த கோயிலை தரிசித்து கொண்டு போகிறார்கள். இப்படியான பல சிறப்புகள் வாய்ந்த கோயிலாகவும் பணக்கார கந்தன் என்று சொல்லுவார். சன்னதியை அன்னதான கந்தன் என்று சொல்லுவார்கள். இதே பணக்கார கந்தன் அவர்கள் பெரும்பாலும் அலங்கார கந்தன் ஒவ்வொரு திருவிழாக்கும் ஒவ்வொரு விதமாக அலங்காரம் செய்யப்பட்டு ரெண்டாம் முக்கிய காரணம் இந்த பணங்கள் இருக்கிறபடியால், பணம் அதிக அளவு இந்த இது சேர்க்கிறபடியால் இப்படி நன்றி. இங்கால பார்த்தோம் என்றால் நிறைய வெளிநாட்டு மக்கள் எல்லாருமே வந்து கொண்டிருக்கிறோம். வெள்ளைக்காரர் எல்லாருமே வந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் பாருங்க. நிறைய மக்கள், வெளிநாட்டு மக்கள்லாம் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வந்து இந்த முறை நல்லூர் திருவிழாக்கு சிங்கள மக்கள், வெளிநாட்டு மக்கள் எல்லாம் விரதை எங்கிறாங்க. சிங்கள மக்கள் எல்லாம் நிற்கணும் பாருங்க. என்ன இப்போ அந்த டைம் வந்து லீவுகள் வர டைம், ஸ்கூல் லீவு. இங்கே வந்து இலங்கையில் வந்து ஸ்கூல் லீவு வர டைம்னால ஒரு ட்ரிப்பாக வந்து வலிக்கிட்டு நிறைய பேர் வந்து நிற்கணும். குறிப்பாக நல்லூருக்கு வந்து நிறைய வெளிநாட்டவர் வர்றவை இவங்க காட்டிக்கொள்கிறோம். அதாவது காட்டுறேன் பாருங்க. இந்த பழக்கம் ஆகிட்டு காட்டிக்கொள்றேன் ஆச்சு, பழக்கம் ஆகிட்டு நாங்கள் அப்படியே நிறைய பேர் வரணும். இந்த சின்ன பிள்ளைகள் மணல்ல இருந்து மலை மேறுதல் செய்து விளையாடின பாருங்க. இதை காட்டுறேன். நாங்களும் சின்ன இங்க வரைக்கும் அப்படித்தான் செய்து காட்டு விளையாடினது. நிறைய பேருக்கு இதை பார்க்க அந்த ஞாபகங்கள் வரும். உள்ள வந்து பூசைகள் எல்லாம் நிறைவேற்றி சாமி வெளியில வரப்போகுது. நேரங்கள் கிட்ட வந்து அதில் வந்து எல்லா மக்களும் வெளியில வந்து கொண்டிருக்கணும்.
எல்லா மக்களும் வெளியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல நாங்கள் காட்டுக்கு அவ்வளோ மக்கள் இல்லை, நிறைய சிங்கள மக்கள் எல்லாரும் நிற்கணும். இதுக்கு 2 வாசலாலையும் வந்து நிறைய மக்கள் வந்து நிற்கணும். உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. பாருங்க எல்லாம் சிங்கள மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து நிற்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கள மக்களும் வந்து நிற்கணும் பாருங்க. நிறைய பேர் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டோம், நிறைய பேர் வந்து அந்த வழியிலேயும் கொஞ்சம் பேர் நிற்கணும். வேறு நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்து வெளியில் வந்து கொண்டிருக்கணும். இவ்வளோ கொஞ்சம் அந்த ஆக்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டது. அப்படியே காட்டுறேன் நான் உங்களுக்கு. இதில் வந்து சாமியை வழியில் கொண்டு வரணும், இவ்வளவு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. நேரம் வந்து இங்கால பக்கமா திரும்பித்தான் சாமியை கொண்டு வரணும். நிறைய மக்கள், எவ்வளவு மக்கள் நிக்கணும் காட்டி பாருங்க. அவ்வளவுக்கு மக்கள் நிக்கணும். முருகனை காட்டிக்கொள்றேன். தங்கத்துல ஜொலிக்கிற மாதிரி இருக்குது, அழகா இருக்கு பாருங்க. வந்து வாகனத்துக்கு ஏத்துறதுக்கு கொண்டு போயினோம். முருகனை வந்து சிங்கமுக வாகனத்திலே, வள்ளி தெய்வானையை வந்து மற்ற வாகனத்திலே வந்து ஏத்துவினோம். அப்படி தொடர்ந்து உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். சாமி வந்து தூக்கி வீதி வலம் கொன்ற போயினோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. நல்லூர் அண்ணா எல்லாருக்குமே தெரிந்த வந்து நேரம் சரியான நேரத்துக்கு வந்து நல்லூர் சாமி வந்து வழியில வரலாம். சாமியை தூக்கிட்டு பாருங்க. இந்த முன்னுக்கு வைக்கிற தீ வந்து நல்ல ஒரு ஜுவாலையோட எரியுதுன்னு சொல்லலாம். சாமியை தூக்கிட்டு எங்களை ஐயா வந்து பூ போட போற பாருங்க. பூ போட்டு பஞ்சாலாத்தி வந்து காட்ட போயினோம். அதையும் தொடர்ந்து காட்டிக்கொள்றார். ஐயா முருகனுக்கு வந்து பஞ்சாலாத்தி காட்டுறார். முருகனை காட்டிக்கொள்றோம் பாருங்க. நல்லபடியா சிங்கத்துல ஒரு கம்பீரமா இருக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு மக்கள் என்று காட்டிக்கொள்றேன் பாருங்க. நிறைய மக்கள் நிக்கணும். சாமியை வந்து கொண்டு வர போய் நேரம் வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்க நினைக்கிறேன். முருகரை வந்து மெல்ல மெல்ல அசைச்சு முன்ன கொண்டு வரினோம். முருகன் வள்ளி தெய்வானை. சரியா வந்து 6 மணி ஆயிட்டது. சாமி வந்து வெளி வீதி வரம் தொடங்கிட்டது பாருங்க. முருகனையும் வள்ளி தெய்வானையும் காட்டிக்கொள்றேன். கோயிலை விட்டு வெளியில வந்தோன்றைக்கு நம் சாமிகள் மூவரும். எவ்வளவு மக்கள் நிக்கணும் பாருங்க. இப்படியே தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு என்னமே நடக்குதுன்னு காட்டிக்கொள்றேன்.
இந்த வாகனங்கள் வரைக்கும் வந்து நல்ல ஒரு அழகா இருக்குன்னு தான் சொல்லலாம். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு சிங்கத்துல விளம்பெற மாதிரி நல்ல அழகாக வந்து கொண்டு வரினோம். முன்னுக்கு 2 தீப்பந்தங்கள் கொண்டு போயினோம். அதுக்கு முன்னுக்கு வந்து நாதஸ்வரம் மேளம் அதுகள் போக அப்படியே முருகனை வந்து வீதி வலம் கொண்டு போகினோம். சாமி வந்து கொண்டிருக்குது, வெள்ளம் வந்து கொண்டிருக்குது. நேராக முன் வீதியை நோக்கி அப்படி நேர கிழக்கு பக்கமா வெள்ளம் வந்து கொண்டிருக்குது. எவ்வளோ மக்கள் இருக்கிறோம் பாருங்க. ஊறிப்பட்ட மக்கள் வந்திருக்கிறோம். இவங்களை தொடர்ந்து காட்டுறேன். அவ்வளோத்துக்கு நிறைய மக்கள் நிற்கணும். அதில் வந்து பஜனைகள் வந்து நடக்குது பாருங்க. இதே மக்களை உங்களுக்கு காட்டிக்கொண்டு வரேன், நீங்கள் பார்க்கலாம். முருகனை காட்டுறேன். நல்ல அழகாக இருக்குது. முருகன் வள்ளி தெய்வானை வந்து விளம்பரம் வந்து கொண்டிருக்கிறார். வீதி விளம்பரம் வந்து கொண்டிருக்கிறார். அப்படியே காட்டுறேன் பாருங்க. நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வராம வெளியிடங்கள் வந்து பார்த்து கொண்டிருப்பீங்கள். என்ன மாதிரி இருந்தாண்டு சொல்லிக்கொள்ளுங்க. கோயிலோட பார்க்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. பின்னால வந்து பேக்ரவுண்ட்ல வந்து கோயில் தெரியுது. உனக்கு 3 சுவாமிகளும் வந்து கொண்டிருக்கிறோம். ஆடி அசைந்து ஒரு வீதி உள்ள வந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இடைஞ்சல் இருக்கக்கூடாதுக்காண்டி ஒரு கயிறு பிடிச்சு மக்களை வந்து சைட்டாக விட்டுட்டு நடுவால் வந்து சாமியை கொண்டு கொண்டிருக்கிறோம். 3 சாமி அப்படியே நேர பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு, அருமையா இருக்கு. பார்த்துட்டு நீங்கள் என்ன மாதிரி இருந்து சொல்லிக்கொள்ளுங்க. சாமி அப்படியே திருப்பினம் இங்காளி பக்க திசைக்கு வந்து திருப்பினம். நிறைய பக்தர்கள் வந்திருக்கணும் பாருங்க. எவ்வளவு பக்தர்கள் உண்டு, எவ்வளவு மக்கள் நிக்கணும். ஓகே, நாங்கள் இங்கால வந்துட்டோம். நிறைய பக்தர்கள் பாருங்கள். அவர்களையும் காட்டிக்கொண்டு எவ்வளவு பேர் காட்டிக்கொண்டு இங்கால எல்லாம் முக்கச்சக்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் வந்து பக்தர்கள் வந்து வந்திருப்பேன் நினைக்கிறேன். சாமி அங்கே தூர வருது பாருங்க. தேர் முட்டியை கிட்டே வந்து சாமி வந்துருக்குது. இங்கேருந்து பார்க்க அந்த ஒரு பக்தர்களுக்கு மேலால் அப்படியே விளம்புற மாதிரியே இருக்கு பாருங்க. நல்ல அழகா இருக்கும். நல்ல லைட்டுக்கு நல்ல சுற்றி வந்து இருட்டு படையக்க சாமி ஒரு வெளிச்சத்தோட விரைக்க நல்ல ஒரு அழகாக இருக்கும் பாருங்க. அப்படி உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். நிறைய பக்தர்கள் வெளிநாட்டிலேருந்து வெளியூர்களில் இருந்து வெளிநாட்டிலேருந்து ஈழத்துலேருந்து போன உறவுகளும் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறோம். அதோட வெள்ளக்காரரும் வந்து வந்திருக்கிறோம். மற்ற சிங்கள மொழி பேசும் சகோதர மொழி மக்களும் வந்து வந்திருக்கிறோம் தான் சொல்லலாம். நிறைய பேர் அவர்களும் வந்து நிற்கணும். அதோட குழந்தைய தூக்கி வச்சு கொண்டு வருகிறோம் பாருங்க. தகப்பன் நினைக்கிறேன் ஒரு குழந்தைய தூக்கி தோல்ல வச்சு கொண்டு வர்றார். நல்ல மெதுவா ஆடி அசைந்து சாமியை கொண்டு வரினோம். அப்படி தொடர்ந்து உங்களை காட்டிக்கொள்றேன். சாமி அருகாமையில வந்து கொண்டிருக்குது பாருங்கள். நல்ல ஒரு சாம்பிராணி புகை வாசத்துல முன்னுக்கு வந்து பெரிய ஒரு தீச்சுவாலை கொண்டு போய்கொண்டு போய் ஒரு தாட்சியில நல்ல ஒரு கற்பூரம் கொளுத்தி ஒரு தீச்சுவாலை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். எங்களை வந்து சாமி பலம் கொண்டு வரினோம். முருகனை பார்க்க நல்ல ஒரு ஆசையா இருக்கும் பாருங்க. நிறைய பேருக்கு நல்ல ஒரு அழகாக ஆசையா, நிறைய பேருக்கு இங்க வேறோடு இருக்கும். சில பேர் வந்து இயலாதன் காரணமாக வருகிறோம், சில பேருக்கு லீவு கிடைக்காத காரணமாக வராமல் இருப்பினோம். இப்படி நிறைய பேர் வந்து வேறாமல் இருப்பீங்கள். அவர்கள் வந்து என்ன மாதிரி இருந்து பார்த்துட்டு சொல்லிக் கொள்ளுங்கள். உனக்கு நாதஸ்வரமும் மேளமும் போக பின்னால்தான் மெதுவா இந்த வாகனங்களை வரினோம்.
நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து எனக்கு வந்து தெற்கு கோபுரத்துக்கு வந்துட்டு நம்ம கொண்டாந்துட்டு நம்ம சாமியை கொண்டு வந்தோன்றிருக்கிறோம். நாங்கள் தெற்கு கோபுரத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறோம். நிறைய பக்தர்கள் அப்படியே பெரிய நம்பாருங்களன் காட்டுறேன். இதுலேருந்து வந்து ரெண்டு பார்க்க முன்னூறு கோயில் அடியில் ரெண்டு பார்க்க தெரியல எவ்வளோ மக்கள் உண்டு. இங்கால வரைக்கும் தான் மக்கள் கூட்டம் எவ்வளவு எல்லாமே காணக்கூடியா இருக்குது. இப்போ சாமி வந்து இந்த கோபுரத்துக்கிட்டே வந்தோடனே அதில் வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து ஒரு பக்தி பாடல் ஒன்று சேர்ப்பார். அதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன். தூரத்துலாம் சாமி வந்தோன்னு இருக்குது. கிட்ட வரட்டும் அப்படி உங்களுக்கு தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன். இந்த பாடலை சேர்க்கிற ஐயா வர்றார் பாருங்க, காட்டிக்கொள்கிறேன். பாடல் என்று சொல்கிறேன். அதுக்கு வேறு எதுவும் பெயர்கள் இருக்கலாம், தெரிஞ்சால் சொல்லிக்கொள்ளுங்க. முருகனை வந்து கொண்டு வெறியினம் பள்ளி தெய்வானையோட வந்துட்டு இந்த கோபுரத்துக்கிட்ட வந்து கொண்டு வந்துட்டு நம் நீங்களுடைய தொடர்ந்து பார்த்து கொள்ளலாம். சாமியை கோபுரத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டேன். வந்த சம்மானம் போன்று திகழ்ந்தேலவன் அந்திப் பொழுதில் செக்கச்சி வேலென்று சிவந்து திகழ்ந்தேலவன் செவ்வானம் போன்று வானம் செவ்வானம் போன்று வந்ததேலவன் அன்று எனக்கு உபதேசித்தான் வேலவன் நந்தனுக்கு உபதேசித்தான் அந்த உபதேசத்தை நான் எவ்வாறு மற்றவர்களுக்கு எனக்கு உரைப்பது என்று தெரியவில்லையே சந்தா சக்கச்சவானமாக வந்து எனக்கே முன்னமே அன்றொரு நாள் உபதேசம் செய்தாயே அதை நான் எவ்வாறு விவரிப்பது பிறருக்கு அது தானாக உணரப்பட வேண்டியது நீ உணர்த்தியதால் நான் உணர்ந்ததை எவ்வாறு எடுத்துரைப்பது உண்டாய்
நீரானே கருணையின் வடிவமாக அன்பொரு நாள் எனக்கு உபதேசித்தாய். அதை எவ்வாறு பிறருக்கு நான் எடுத்துரைத்தேன். ஒவ்வாதது என உணர்கின்றது அந்த உபதேசத்தை நான் அறிவாய். தானாக உணர்வார்களே அன்றி அறிந்து தேடி அறிந்து கொள்வார்களே அன்றி எடுத்துரைத்தாலும் புரியாது புரிந்து கொள்ள மாட்டார்கள். கந்தா நீயே கருணை கொண்டு அவர்கள் எடுத்துச் சொல்லு. கந்தா செவ்வான் உருவில் திகழேலவனும் கொவ்வாதவனே உணர்வித்தல்லா அவ்வாறு அறிவார் அறிகின்றவரார் எவ்வாறு எவ்வாறு ஒருவர்க்கு செய்வதுவே நான் எவ்வாறு ஒருவர்க்கு செய்வதுவே தந்தா வேறனா செவ்வாறவாக வந்து நிற்கின்ற வேறனா அரியின் மேல் வந்து புரிய வைக்காயோ வேணவா. கந்தா நல்லை கந்தா உபதேசம் தா. அதனால் அது வந்து இப்போ மேற்கு பக்கம் வந்து சாமியை திருப்பி கொண்டு போயிடும். அதில் வந்து போய் முன்னுக்கு போகிறதான் பெரிய ஒரு கஷ்டம். அவ்வளோதுக்கு வந்து மக்கள் நிற்கணும் பாருங்க. நீங்களுடைய தொடர்ந்து பார்த்து கொண்டு வர நீங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கோங்க. இதில் வந்து நிறைய கூட மதுகள் வச்சுக்கணும். மக்களை கொஞ்சம் வேகமாக போய்கொண்டு முன்னுக்கு முருகனுக்கா காட்டிக்கொள்கிறேன். மழை பெய்தால எல்லாம் சேறுகள் இருக்கிறதால மக்கள் கொஞ்சம் அசௌரியப்படினோம். ஓகே, முன்னுக்கு வந்துட்டு அப்படியே முருகனை பார்த்து கொண்டு வாங்க. காட்டிக்கொண்டு வாரேன் முருகனை. நீங்கள பார்த்து வந்தா ஒரு வெள்ளைக்கார பிள்ளைய வந்து அப்பா தூக்கி வச்சுக்கிறேன். அதோட வந்து போலீஸாரம் வந்து காவலுக்கெல்லாம் உள்ள நிற்கணும். பாருங்க, ஒரு வெள்ளைக்கார பிள்ளைய வந்து அப்பா தூக்கி வச்சு காட்டி கொண்டு இருக்கிறார் பாருங்க. இங்கே அடுத்த ஒரு அம்மா ஒரு ஆள் வெள்ளைக்கார பிள்ளைய தூக்கி வச்சுக்கிறேன். நிறைய வெள்ளைக்கார மக்கள் எல்லாருமே வந்து நிற்கணும். நீங்கள வந்து பெருசாக வந்து கும்பம் எல்லாம் வச்சு மற்ற பிரசாதங்கள் எல்லாம் வச்சுக்கணும். வடை அது பிரசாதங்கள் எல்லாம் வச்சுக்கணும். சாமியை மெது மெதுவாக கொண்டு வருகினோம். பாருங்கள், ஒரு இடத்துல வந்து நின்று உயரமாக இடத்துல வந்து நின்றுட்டேன். அப்படியே தொடர்ந்து சாமி வர்றதை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு என்னமே இருந்தேன்னு சொல்லிக்கொள்ளுங்க. இதுவும் கூடுதலாக எதுவும் கதைச்சிருந்தால் மேனேஜ் கொள்ளுங்க. எல்லாம் தெரிஞ்சு காணொலி எடுக்க இந்த முறை தான் ஒரு வித்தியாசமாக எடுப்பேன் வந்து கதைச்சு நான் இந்த முறை எடுத்துக்கொள்கிறேன். வளமையாக வந்து அப்படி எடுக்கிறேன் இல்லை. உங்களுக்கு கோயிலில் மியூசிக் கூட தான் நான் காணொலி போடுறேன். நான் நம்மளோட கதைச்சு எடுத்து போட்டுக்கொள்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு சொல்லலாம். இந்த தீச்சட்டிக்கு நல்லா சுற்றி மணிகளும் கட்டி செய்து வச்சுக்கணும். இதில் ஒரு தீச்சட்டி போகுது. அங்கே வந்து 2 இது வந்து பிடிச்சு கொண்டு வரையணும். அங்கே 2, இங்கே 2, மொத்தம் 4.
3 பேரையும் ஒரே இதில் வந்து காட்டுறேன். முருகன், வள்ளி, தெய்வானை. நல்ல ஒரு மெதுவாகத்தான் நகர்ந்து வருகினோம். இன்றைக்கு இந்த வாகனத்தில் வந்தவ நாளைக்கு வந்து இன்றைக்கு இந்த வாகனத்தில் வெறினம், நாளைக்கு இந்த வாகனத்தில் வெறியணும்னு சொல்லிடுறேன். ஒரு நாளும் வந்து ஒரு விதமான வாகனம் வேண்டாம். நல்லூர் கந்தனை வந்து அலங்கார கந்தனை தான் சொல்கிறவ. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரமாக இருக்கும். இன்றைக்கு இந்த அலங்காரம், நாளைக்கு வந்தால் நாளைக்கு வந்து வேறு விதமான ஒரு அலங்காரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு விதமான வாகனங்களில் பார்த்துக்கொள்ளலாம். முதல் 10 நாளுக்கு மஞ்சத்துக்கு முதல் நாங்கள் வந்து சாதாரணமாக வந்து நோமலான ஒரு இதில் வந்து கொண்டு வரும். பிறகுதான் விதம் விதமான வாகனங்கள் வந்து கொள்ளும். நீங்கள் இவ்வளவு நாளும் காணொலிகள் பார்த்துருப்பீங்கள் நிறைய இடங்கள்ல. அதில் வந்து ஒவ்வொரு வாகனங்கள் வந்து விதம் விதமாக பார்த்துருப்பீங்கள். என்ன மாதிரி எந்த வாகனங்கள் விதம் விதமாக பார்த்துருப்பீங்கள். முருகனை கிட்டவா காட்டுகிறோம். அதாவது முருகன் வந்து ஒரு வேல் வடிவில் தான் விளம்பெறுவார். பின்னாலே வந்து நிறைய மக்கள், அந்த பஜனை செய்கிற மக்கள், நிறைய மக்கள் எல்லாருமே வந்து கொண்டிருக்கிறோம். வந்து நிறைய மக்கள் வந்து வீட்டை போய்கொண்டிருக்கிறோம். அந்த பாதையால், அதாவது நீங்கள் கடை பக்கம் எல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். நீங்கள் அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு காட்டுறப்பினால் அந்த பஜனை செய்கிற மக்களும் வந்து பஜனை பாட்டுகள் செய்து கொண்டு, போலீசாரம் வந்து கூடவே நடந்து போய், திருடர்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும். அதோட போலீசாரும் கூடவே நடந்து போய்கொண்டிருக்கிறோம். பின்னால் எவ்வளோ மக்கள் பாருங்க. சரி, ஓகே, நான் இதோட இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த காணொலி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள். மேலும் வந்து திருப்பி வேறு நாட்களில் வந்து நான் உங்களுக்கு காணொலி எடுத்து போட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தொடர்ந்து போடுற காணொலியில் பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கும். ஓகே, பாய்.